நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாரும் தம்பச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒன் ஆஃப் த கோமாளியா வளம் வந்துட்டு இருக்க ஷப்னம் அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சிறு சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஷப்னம் அவர்களை நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆக்ட்ரஸா தெரியும். கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகல அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த குக் வித் கோமாளி சீசன் 5ல அவங்க ஒரு கோமாளியா வந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் ஷப்னமா, இவங்க தானே அந்த சீரியல்ல நடிச்சாங்க, இது போலலாம் நிறைய பேரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்களுக்கு இன்னொரு பட்டமும் கொடுத்திருக்காங்க. அது என்ன, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்களுடைய ஃபேமிலி, இவங்களுடைய மேரேஜ் லைஃப், இதை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வில்லிங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா ஒரு டெரரா இருப்பாங்க. குறிப்பா சீரியலை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லா இருக்க கூடாது, இவன் நல்லா இருக்க கூடாது, இவளை இப்படி போட்டு தள்ளணும், இது போலலாம் தான் பிளான்ஸ்லாம் போட்டு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதே பிளானை ரொம்பவே ஃபன்னா ஒரு சொல்லி நிறைய பேருடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் கண்டிப்பா ராஜா ராணி சீரியலை மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வடிவு அப்படின்ற கேரக்டரை ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. இந்த சீரியலை பார்க்கும்போது யார் இந்த பொண்ணு இப்படிலாம் நடிக்குதே, லூசுத்தனமா நடிக்குதேன்னா கூட கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு நல்ல வரவேற்பு அவங்களுக்கு கிடைச்சதுன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு தான் சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஸோ ஷப்னமா நம்ம எல்லாருக்கும் அவங்களுடைய ரியல் ஃபேஸை காட்டுறதுக்காக தான் குக் வித் கோமாளில வந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க தான். இவங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்காரு, அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு பெட் லவராகவும் இருக்காங்க. குறிப்பா டாக்ஸ் பாத்தீங்கன்னா 6 டாக் வச்சிருக்காங்களாம், கேட்ஸ் 8 கேட் வச்சிருக்காங்களாம். இவங்க தான் அவங்களுடைய வீட்டுல ரொம்ப ரொம்ப செல்ல பொண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு அப்படின்ட்டு இவங்களே தன்னை தானே நினைச்சிட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்காம். அதை நிஜமாவே இப்போ ரியலைஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்களாம். சின்ன வயசுல இருந்து டான்ஸ் மேல ரொம்பவே பிடிக்கும், அதுவும் ஆக்டிங்னா ரொம்ப நல்லாவே பண்ணணும்னு ஆசையாம். இருந்தாலும் அவங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா எதுக்கு இப்படிலாம் ஆக்ட்லாம் பண்ற, அதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு அவங்களுடைய வீட்டுல ரொம்பவே நோ சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஆரம்பத்துல நோ சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் இவங்க புரிய வச்சு சரி பொண்ணுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிதான் இவங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி இவங்களுடைய சொந்த முயற்சி மூலமா தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு செல்ல பொண்ணோ அதே அளவுக்கு கோபக்காரியாவும் இருக்காங்க. சோ இப்படி வாய்ப்புகள் தேடிட்டு இருந்த போதுதான் கல்லூரி காலம் அப்படின்ற ஒரு சீரியல் வாய்ப்பு கிடைக்குது. அந்த சீரியல்ல நல்லா நடிச்சிருந்தாலும் அதை தொடர்ந்து விஜய் டிவில இவங்களுக்கு அடுத்தடுத்த சீரியல்களுடைய வாய்ப்புகள் வந்துட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா உறவுக்கு கை கொடுப்போம், வசந்தம், உதிரி பூக்கள், இது போல நிறைய சீரியல்ஸ்ல தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க அடுத்த லெவலுக்கு போன சீரியல் அப்படின்னா அது வாணி போஜனுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணும்போது தாங்க. ஆமாங்க, சன் டிவில தெய்வ மகள் சீரியலை கண்டிப்பா யாராலுமே மறக்க முடியாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு போராட்டகலமான சீரியல் அப்படின்னே சொல்லலாம். அந்த சீரியல்ல இவங்க தாரணி அப்படின்ற ஒரு நாட்டி கேர்ள் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த சீரியல்ல எப்படி இருக்காங்களோ அதுதான் அவங்களுடைய ரியல் லைஃப்னே சொல்லலாம். அந்த சீரியல்ல பார்க்கும்போது என்ன இந்த பிள்ளை லூசுத்தனமா நடிக்குதே அப்படிலாம் கூட கமெண்ட்ஸ் வந்துதான். இருந்தாலுமே அதுதான் இவங்களுடைய ரியாலிட்டியாங்க. ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், சைலண்டா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்களாம். இதுதான் அவங்களுடைய கியூட்னஸ் அப்படிலாம் கூட நினைச்சிட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்காம். ஆனா அதுவே ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு நெகட்டிவிட்டியாவே மாறி இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்குள்ள லவ்வும் வந்திருக்கு. அந்த காதல் பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல கல்யாணமா மாறி இருக்கு. அந்த வகையில 2019ல ஆரியன் கான் அப்படின்ற ஒரு நபர் கூட தான் இவங்களுடைய திருமணம் ரொம்ப ரொம்ப கோலாகலமா நடந்தது. இவங்களுடைய திருமண வரவேற்புக்கு பல நட்சத்திர பட்டாலுமே இணைஞ்சு வந்து இவங்கள வாழ்த்தினாங்க. இதுல இவங்களுடைய அக்காவான வாணி போஜன்லாம் வந்து இவங்க கூட டான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவங்களுடைய லவ்வுக்கு ஆரம்பத்துல குடும்பமே நோ தாங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த எதிர்ப்பு எல்லாம் மீறி இந்த லவ் உண்மையானது, நாங்க 2 பேரும் நல்லா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிதான் இவங்களும் வீட்டுல கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 குடும்பத்தோட சம்மதத்தோட தான் இவங்களோட திருமணம் நடந்தது. அவரு ஐடில தான் ஒர்க் பண்றாரு. மூவி ஆஃபர்ஸ்லாம் வந்தப்ப கூட இவங்க வந்து சீரியல்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சு அதுக்கெல்லாம் நோ சொன்ன காலங்கள்லாம் இருக்காங்க. என்னதான் சீரியல்ல வில்லியா இருந்தாலும் ரியல் லைஃப்ல ரொம்ப ஜாலியா இருக்க ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியை கொடுக்க தான் ரொம்ப பிடிக்குமாம். இவங்களை சுத்தி நிறைய நெகட்டிவிட்டி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து மத்தவங்க கிட்ட அவங்க என்ன பேசினாலும் பேசட்டும், நம்ம சைலண்டா போயிடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல சைலண்டா மெயின்டைன் பண்ணுவாங்களாம். குறிப்பா இவங்க இப்படி எல்லாம் ஜாலியா பேசுறத பார்த்து நிறைய பேர் டேக் இட் ஈஸியாலாம் இவங்களை எடுத்துக்கிட்டு ஒரு சில மனக்கசப்பான சம்பவங்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காம். ரொம்ப ஓவரா இருக்கா இவ, ரொம்ப ஓவரா பேசுறா, ஓவர் ஆக்டிங், இது போலலாம் கூட சொல்லியிருக்காங்களாம். அதனால இவங்க வந்து டேக் இட் ஈஸி பர்சன் கிட்டலாம் ரொம்பவே இமோஷனலா அழுதுவும் இருந்திருக்காங்களாம். மனம் உடைஞ்சு இவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்களாம். எதுக்கு இப்படிலாம் இருக்காங்க, இவங்களை கண்டிப்பா கடவுள் தண்டிக்கணும் அப்படிலாம் மனசுக்குள்ளேயே நினைப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல தான் என்ன மட்டும் ஏன் கடவுள் இப்படி படிச்ச லொட நான் ஏன் பேசிக்கிட்டே இருக்கணும், உனக்கு ஏதாவது விடை தெரியும்
முடியுமா அது போலலாம் வந்து கேட்பாங்களாம் கடவுள்கிட்டயே. அதுக்கப்புறம் இவங்களே நம்மளா இருக்கிறதா நமக்கு பிடிச்சிருக்கு, இதே போல சைலண்ட்லா இருந்தா நமக்கு செட் ஆகாது, நம்ம எப்பவுமே நம்மளா இருக்கலாம், பி யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு கோட்டோட தான் இவங்க அவங்களுடைய லைஃபை கேரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குக் வித் கோமாளி ஷோல கோமாளியா பார்த்தாலும் இவங்கள பாத்தீங்கன்னா பிபிலேயே வாய்ப்பு வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வந்திருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் சான்ஸ் அப்படின்னா அது பிக் பாஸ் தாங்க. லாஸ்ட் சீசன்லயே இவங்களுக்கு வாய்ப்பு வந்ததாம். ஆனா ஒரு சில மனக்கசப்பு காரணமாகவும் ஒரு சில காரணங்களுக்காகவும் இவங்க வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம். என்ன நமக்கு இவ்வளோ பெரிய ஆஃபர் வந்திருக்கு, இந்த நேரத்துல நமக்கு இப்படிலாம் நடக்கணும் அப்படிலாம் கூட நினைச்சிருக்காங்களாம். அவங்களோட வீட்லயும் ரொம்ப இவங்களை நினைச்சு வருத்தலாம் கூட பட்டிருக்காங்களாம். ஏன் நம்மளுடைய பொண்ணுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்ட காலங்கள்லாம் கூட இருக்காங்க. ஆனா இப்போ இவங்களை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்களாம். நம்ம பொண்ணு நல்லாவே வளர்த்துருக்கோம், ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்றா அப்படிலாம் சொல்றாங்களாம். அது மட்டும் இல்லாம அங்க மிஸ் பண்ண வாய்ப்பு தான் இப்போ CWCல இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா ஒரு கோமாளியாவே வாழ்ந்துட்டு வராங்கன்னே சொல்லலாம். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம். நிறைய பேரை நல்லா ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்காம். இதுதான் அவங்களோட ரியல் கேரக்டர். ஆனா அது தெரியாதவங்க அண்ட் ஆல்ரெடி அவங்கள சீரியல்ல பார்த்து திட்டினவங்க எல்லாரும் இப்ப வந்து இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப ஓவரா பண்ணுது, இவங்க சிவாங்கியே காப்பி பண்றாங்க, சிவாங்கி இல்லாததை தீக்கணும்னு நினைச்சு பண்றாங்க, யாருமே சிவாங்கி இடத்தை பிடிக்க முடியாது அப்படிலாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. அண்ட் ஸ்ருதிகாவையும் இவங்க வந்து ரீக்ரியேட் பண்றாங்களோன்னு தோணுது. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரையும் யாரையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பா இவங்க அடுத்த சிவாங்கியே கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அட இந்த பொண்ணு உண்மையாலே இப்படிதான்ப்பா, சிவாங்கி மாதிரி இந்த பொண்ணு ஒரு கியூட்டான பர்சன், கண்டிப்பா யாரும் சிவாங்கி ஆக முடியாது, இருந்தாலும் இந்த பொண்ணுக்கான குணத்தை கண்டிப்பா அது மாறக்கூடாது, அவ இப்படி இருக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு ஒரு சிலர் பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் கூட கொடுத்துட்டு வராங்க. இவங்க மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பெஸ்டான லைஃபை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எஸ்டிஆர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, குறிப்பா வெறியர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா சின்ன திரையில ஒரு பிரேக் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப விஜய் டிவிலே தான் நம்ம வீட்டு பொண்ணு இந்த சீரியல் மூலமா கம்பேக் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ரோல் அண்ட் மெச்சூர்டான ரோல்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் இப்போ CWC, அது மட்டும் இல்லாம ஜீ தமிழ்ல இப்போ இவங்க மாரி அப்படின்ற சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. கண்டிப்பா அந்த சீரியல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீரியல்ல இவங்களுடைய ரோல் எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ ஒருத்தங்களை பத்தி தெரியாம அது சினிமா இண்டஸ்ட்ரியிலயா இருக்கட்டும் இல்ல நிறைய பேர் நேர்லயும் சரி பின்னாடியும் போயிட்டு ரொம்ப தவறான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்றாங்க. அந்த நெகட்டிவிட்டியை கண்டிப்பா பாசிட்டிவா கொண்டு போறது எப்படின்ட்டு இவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஒரு காமெடி வில்லியா இருந்தவங்க அவங்களுடைய ஒரு ஆக்டிவிட்டிஸ் மூலமா இப்ப நம்ம எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு வராங்க. இவங்களுடைய காம்பினேஷன் அந்த ஷோல எல்லாருக்கூடயும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் VTV கணேஷ் கூட எல்லாம் சேர்ந்து பேர் பண்ணியிருந்தாங்க. அவர் இவங்களை வந்து வச்சு செஞ்சுட்டாருன்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களும் அவங்கள வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து இவங்க எந்தெந்த எபிசோட்ல எப்படிலாம் கெட்டப் போட போறாங்க அண்ட் இந்த ஷோல இவங்க ஒரு புது கோமாளியா வந்திருக்காங்க அண்ட் தொடர்ந்து இவங்க எத்தனை சீசன் வர போறாங்க, இந்த புது கோமாளியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, எந்த சீரியல் உங்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.